back to my channel. This is reshmanrj. So இன்னைக்கு வந்து சண்டேனாலே வந்து நமக்கு எல்லாருக்குமே ஃபுட் தாங்க ஞாபகம் வரும். ஏன்னா சண்டே நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு நல்ல ஃபுட் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம சேனல்லே இன்னைக்கு ஒரு ஃபுட் vlog தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த அயத்தனா ரெசார்ட்ல சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் மெனு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது லஞ்ச்ல வந்து என்னென்ன ஃபுட் இருந்துச்சு, எதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஃபுட் லவர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து அயத்தனா ரெசார்ட்ல இருக்க ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் மூணுமே வந்து பஃபே தாங்க, ஆலோகாட்டே இங்கே கிடையாது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து தோசை வெரைட்டியே ஒரு 10 வெரைட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் யூஸ்வலாக இட்லி, உப்புமா, எக், அப்புறம் சீரியல்ஸ் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து லஞ்சில் அவங்க என்னென்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து மயனைஸே வந்து ஒரு 2 வெரைட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி வச்சுருக்காங்க. ஸோ கீழெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த பிக்கிள்டு சில்லிஸ் அதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அது மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெஜிடபிள்ஸ், குக்கும்பர், ஆனியன், டொமேட்டோ அதெல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் தென் அதுக்கு பக்கத்தில் வந்து சூப் வந்து ஏதாவது ஒரு சூப் தாங்க வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து நான்வெஜ் சூப் வச்சுருப்பாங்க, இல்லைனா வெஜ் சூப் வச்சுருப்பாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து தாய் ஸ்பைசி வெஜ் சூப் தான் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்க்கவே நல்லா க்ரீமியாக ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்து பிரெட் வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. ஏன்னா சூப்பில் வந்து நம்ம பிரெட் போட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாலட் வெரைட்டிஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வச்சுருக்கிறது என்னென்னு எனக்கே தெரியலங்க, எனக்கு மறந்துருச்சு. ஸோ அதை அப்படியே விட்டுறலாம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளாக் சென்னா போட்டு ஒரு சாலட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அடுத்தது வந்து ஆப்பிள் அண்ட் ப்ராக்லி சாலட். இது வந்து என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் சாலட். ஸோ இதில் வந்து நம்ம சிக்கன் போட்டிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும், பட் இதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட்டாக வந்து பப்பட் வச்சுருக்காங்க. அண்ட் தென் நம்ம ஸ்டார்டர்ஸ்க்கு போயிடலாம். ஸோ எப்பயுமே வந்து இவங்க லஞ்ச் அண்ட் டின்னருக்கு 3 நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ், 3 வெஜ் ஸ்டார்டர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நான்வெஜ்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சிக்கன் விங்ஸ், மட்டன் கபாப் அண்ட் ஃபிஷ் டிக்கா பண்ணியிருக்காங்க. இது மூணுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஸ்டார்டர்ஸ்க்கு பக்கத்தில் இந்த சாஸ்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் தென் அதுக்கு பக்கத்தில் வெஜ் ஸ்டார்டர்ஸ். வெஜிடேரியனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் அண்ட் பேபிகார்ன் மஞ்சூரியன் அண்ட் வெஜ் டிக்கி 3 வச்சுருக்காங்க. ஸ்டார்டர்ஸ் அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் கோர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெஜ் பிரியாணி. அண்ட் அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆனியன் ரைத்தா வச்சுருக்காங்க. அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் பார்க்கறதுக்கு வந்து புட்டு மாதிரி தான் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து அதுக்கு ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இது வந்து சென்னா போட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாகவே நான்வெஜ் தான். ஸோ இதுதான் வந்து நம்ம ஏரியா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கூர்க் ஸ்பெஷல் போர்க் கறி தான் வச்சுருக்காங்க. போர்க் வந்து நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் சாப்பிட்றதும் இல்லை, இனிமேல் சாப்பிடவும் மாட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிக்கன் செரிநாட் கிரேவி வச்சுருக்காங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் கறி வச்சுருக்காங்க. ஸோ கிரேவியே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 2-3 வச்சுருக்காங்க நான் ரொட்டிக்காகன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹைதராபாத் மட்டன் பிரியாணி. ஸோ இங்கே வந்து லஞ்ச் அண்ட் டின்னர் ரெண்டுலேயுமே வந்து கண்டிப்பாக பிரியாணி வச்சுருப்பாங்கங்க. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிக்கன் அண்ட் பெப்பர் சிலிண்டோ சோயா சாஸ். இது வந்து ஒரு சைனீஸ் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி வந்து நூடுல்ஸ்க்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு பக்கத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ மை காட், மை ஃபேவரட் என்ன அப்படின்னா வந்து pan seared herb prawns. இது வந்து ப்ரான்ஸை வந்து ஹர்ப் அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் போட்டு பட்டரில் சாட்டே பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அண்ட் இந்த ரோலே வந்து லாஸ்ட்டில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்கா. ஸோ இங்கே வச்சுருக்க எல்லாமே என்னோடய ஃபேவரட்ங்க. இன்றைக்கி நான் எதை சாப்பிட போகிறேன்னு எனக்கே தெரியல. நான்வெஜ் இவ்வளோதாங்க. அடுத்த ரோ ஃபுல்லாகவே வந்து வெஜிடேரியன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வெஜ்ஜில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ் பொட்டேட்டோ அண்ட் கிரில்டு வெஜிடபிள்ஸ் தான் வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து ரசம் வச்சுருக்காங்க. ரசம்க்கு பக்கத்தில் கொஞ்சம் பிக்கிள், அதுக்கும் பக்கத்தில் வந்து ஒயிட் ரைஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கர்ட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள் போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெஜ் அண்ட் பெப்பர் சிலண்ட்ரோ சோயா சாஸ் சிக்கன் மாதிரி இங்கே வெஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து கார்லிக் நூடுல்ஸ், நான் சொன்னேன்ல நூடுல்ஸ்க்காக தான் இருக்கும்னு, ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து கார்லிக் நூடுல்ஸ் வச்சுருக்காங்க.
அண்ட் வெஜ்ஜுனாலே வந்து கண்டிப்பாக தால் மக்னி இருக்காமல் இருக்காதுங்க. ஸோ இங்கே வந்து தால் மக்னி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பன்னீர் டிக்கா மசாலா. ஸோ இதுவுமே வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் தான். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆலு ஜீரா அண்ட் கோஃப்தா வெஜ் கோஃப்தா கறி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. மெயின் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்தந்த ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஸோ லைவ் கவுண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பாவ் பாஜி தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டெசர்ட்டில் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டெசர்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேசர் சீஸ் கேக் தான் வந்து வச்சுருக்காங்க. இது பார்க்கவே வந்து எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே க்ரீம் கேக் தாங்க வச்சுருக்காங்க. ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கில் வந்து மேலே அப்படியே வெனிலா ஃப்ரோஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து அந்தளவுக்கு கேக்லாம் பிடிக்காது. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் தான் எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பனானா புட்டிங். ஸோ எனக்காகவே வந்து யாரோ மிச்சம் வச்சுருக்க மாதிரி ரொம்ப கொஞ்சம் தான் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சாக்கோ ஃபஜ்ஜி கேக் தான் வச்சுருக்காங்க. ஸோ டெசர்ட் சாப்பிட எனக்கு கொஞ்சம் வயிற்றில் கேப் இல்லை தான், பட் பரவாயில்ல எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் எடுத்துட்ருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட் குலோப் ஜாமுன் தான் இருக்குது. ஸோ இந்த பஃபேல பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ எனக்காகவே இந்த பஃபேலாம் ரெடி பண்ண மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து என்னோட ஃபேவரட் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆல்மண்ட் டார்ட் அண்ட் லெமன் கப் கேக் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பனானா புட்டிங் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ நல்லா இருக்கும்னு. பட் அதனால தான் வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. தாங்க நான் டெசர்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனானா புட்டிங் அண்ட் ஆல்மண்ட் டார்ட் ரெண்டுமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னும் வரைக்கும் எனக்கு அந்த டேஸ்ட் வந்து நாக்கில் இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது என்ன சாப்பிட்ற? என்ன சாப்பிட்றீங்க? இதுதாங்க ஆயத்தனா ரெசார்ட்டில் உள்ள லஞ்ச் மெனு. டின்னருமே வந்து லஞ்ச் மாதிரியே தாங்க இருக்கும். ஸ்டார்டர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க. மற்றபடி பிரியாணி லஞ்சில் என்னென்ன மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கோ அது மாதிரி தான் வந்து டின்னர்லேயும் இருக்கும். நீங்கள் வந்து நல்ல ஒரு வீக்கெண்ட் வந்து நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஆயத்தனா ரெசார்ட் வந்து பெஸ்ட் சாய்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்த பஃபேல வந்து உங்களோட ஃபேவரட்டான ஃபுட் எது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.